2014ஆம் ஆண்டில் 6 ஏர்பஸ்களையும் 2017ஆம் ஆண்டில் 7 ஏர்பஸ்களையும் புதிதாக கொள்வனவு செய்வதற்காக ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட உடன்படிக்கைகள் தொடர்பில் இடம்பெற்றதாக கூறப்படும் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது. இந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் மேற்கொள்ளப்பட்ட 2 உடன்படிக்கைகள் குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் இன்று நீதிமன்றத்தில் தெரியப்படுத்தினர். அந்த உடன்படிக்கைகளுக்கு அமைய A330 ரக விமானம் ஒன்றுக்கு $1 மில்லியன் A350 ரக விமானம் ஒன்றுக்கு $1.5 மில்லியன் வழங்குவதற்கு அந்த நிறுவனங்கள் அப்போதைய ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் உயர் அதிகாரிகளுடன் இணக்கப்பாட்டை ஏற்படுத்தியிருந்தனர். இதற்கு மேலதிகமாக குத்தகை அடிப்படையில் விமானங்களை பெற்றுக் கொள்வதாயின் ஒரு விமானத்திற்கு $4 லட்சம் வீதம் வழங்குவதற்கும் உடன்பாடு எட்டப்பட்டிருந்ததாக ஆணைக்குழு நீதிமன்றத்திற்கு தெரிவித்தது. இவ்வாறு இணக்கப்பாடு காணப்பட்ட தொகையில் $2 மில்லியன் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மனைவியின் வெளிநாட்டு வங்கிக் கணக்குக்கு மாற்றப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்த தொகையில் $60 மில்லியன் 2015ஆம் ஆண்டில் 3 சந்தர்ப்பங்களில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் வழங்கியதாக கபில சந்திரசேன வாக்குமூலம் அளித்துள்ளதாக விசாரணை அதிகாரிகள் நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். மேற்கோள் ஆரம்பம். விசாரணை அதிகாரியின் விளக்கம். நீதவானவர்களே, 2026ஆம் ஆண்டு ஜனவரி 30ஆம் தேதி இந்த சந்தேக நபரையும் அவரது மனைவியையும் ஆணைக்குழுவுக்கு அழைத்தோம். எனினும் சந்தேக நபரின் மனைவி ஆஜராகவில்லை. சந்தேக நபர் மாத்திரம் ஆஜரானார். மீண்டும் February 25 அன்று அழைக்கப்பட்ட போது அவரது சட்டத்தரணி உதார முஹம்த்ரேவும் வருகை தந்திருந்தார். மீண்டும் 2016 மார்ச் 12 அன்று அழைக்கப்பட்டார். முதல் 2 சந்தர்ப்பங்களிலும் வாக்குமூலம் அளிக்க மறுத்த சந்தேக நபர் அன்று வாக்குமூலம் அளிக்க தயாராக இருப்பதாக கூறினார். இதன்போது அவருடன் வந்திருந்த சட்டத்தரணி சந்தேக நபருக்கு தெரியும் தூரத்தில் இருந்தார். நீதவானவர்களே, பின்னர் சந்தேக நபரின் சட்டத்தரணி விசேட விசாரணை பிரிவு பொறுப்பதிகாரி காமினி அபிசிங்கவை சந்தித்து சந்தேக நபர் உண்மையை கூற தயாராக உள்ளார், அவரை சந்தேக நபராக கைது செய்ய வேண்டாம், அவரை அரசு சாட்சியாக மாற்றிக்கொள்ளுங்கள் என கோரிக்கை விடுத்தார். பின்னர் சந்தேக நபர் கூறவிருக்கும் விடயங்கள் அடங்கிய சத்திய கடதாசி ஒன்றை சட்டத்தரணி பொறுப்பதிகாரியின் உத்தியோகபூர்வ வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அனுப்பினார். பின்னர் பொறுப்பதிகாரி அந்த சத்திய கடதாசியை பிரதி எடுத்து பணிப்பாளர் நாயகம் சுமேந்திரவை சந்தித்து ஆலோசனை பெற்றார். நீதவானவர்களே, பின்னர் அவர்கள் இருவரும் பணிப்பாளர் நாயகத்தை சந்தித்து இதனை அறிவித்து ஆலோசனை பெற்றுக் கொண்டனர். இதன்போது உண்மையை மாத்திரம் கூறுமாறு பணிப்பாளர் நாயகம் சந்தேக நபருக்கு அறிவுறுத்தினார். இதற்கமைய ஆவண சான்றுகளுடன் சந்தேக நபர் விரிவான வாக்குமூலத்தை வழங்கினார். இந்த $2 மில்லியன் எவ்வாறு பகிரப்பட்டது என்பதை அவர் தெளிவுபடுத்தினார். அப்போதைய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்னவுக்கு கொழுப்பட்டி பகுதியில் வைத்து $20 மில்லியன் 2015ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்திலிருந்து விலகியிருந்த போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் கோரிக்கைக்கு இணங்க 3 சந்தர்ப்பங்களில் தலா $20 மில்லியன் வீதம் $60 மில்லியன் அவரது தங்காலை காட்டன் இல்லத்திலும் பெலிகத்த இல்லத்திலும் வைத்து வழங்கியதாக அவர் வாக்குமூலம் வழங்கியதாக அவர் வாய்மொழியாக தெரிவித்தார். பிரியங்கர ஜெயரத்னவுக்கு வழங்கப்பட்ட பணம் தொடர்பில் சுதம்மிக்க ஆர்டிகல என்பவரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டது. மேலும் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் முன்னாள் பணிப்பாளர் சபை உறுப்பினரான ஷமிந்திர ராஜபக்சவுக்கு வங்கிக் கணக்குகள் ஊடாக $3,25,000 வழங்கப்பட்டுள்ளதாக கபில சந்திரசேன தெரிவித்ததாக அதிகாரிகள் குறிப்பிட்டனர். விசாரணை அதிகாரியின் விளக்கம். மேற்கோள் ஆரம்பம். நீதவானவர்களே, இந்த விசாரணைக்கு சர்வதேச ஒத்துழைப்பு எமக்கு கிடைக்கின்றது. பிரான்சில் உள்ள ஏர்பஸ் தாய் நிறுவனம் ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருக்கின்றது. இதற்கமைய ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் முன்னாள் பணிப்பாளர் சபை உறுப்பினர்களான ஷமிந்திர ராஜபக்சவுக்கு வங்கிக் கணக்குகள் ஊடாக பணம் அனுப்பி வைக்கப்பட்டமை தெரியவந்துள்ளது. இந்த சந்தேக நபர் அதற்கான சாட்சியங்களாக ஆவணங்களை சமர்ப்பித்துள்ளார். சிங்கப்பூரின் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் என்ற வங்கியில் திறக்கப்பட்டுள்ள கணக்குகள் இந்த சந்தேக நபரின் மனைவியின் பெயரில் திறக்கப்பட்டுள்ளன. கௌரவ நீதவானவர்களே, இதற்கமைய ஷமிந்திர ராஜபக்ச மற்றும் மனைவியான பிரியங்கா நியோமாலி விஜயரத்னவை இந்த வழக்கின் சந்தேக நபர்களாக பெயரிடுகின்றோம். அவர்களை கைது செய்ய பிடியாணை பெறவும் எதிர்பார்க்கின்றோம். இந்த விசாரணைகள் மிகவும் கடினமானவை. ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சந்தேக நபரின் மனைவி தற்பொழுது ஆணைக்குழுவை தவிர்த்து வருகின்றார். சந்தேக நபருக்கு பிணை வழங்கினால் விசாரணைகளுக்கு அழுத்தம் ஏற்படும் சாத்தியம் காணப்படுகின்றது. மேற்கோள் நிறைவு.
எவ்வாறாயினும் கபில சந்திரசேன சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ரியான்சி அர்ஷகுலரத்ன தனது கட்சிக்காரரை அச்சுறுத்தியே இந்த வாக்குமூலம் பெறப்பட்டதாக தெரிவித்தார். சந்தேக நபர் வழங்கியதாக கூறப்படும் சத்திய கடதாசி ஒன்றையும் ஜனாதிபதி சட்டத்தரணி நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். மேற்கோள் ஆரம்பம். நாங்கள் அன்றும் கூறினோம், பணிப்பாளர் நாயகம் விடுத்த அச்சுறுத்தல் காரணமாகவே எனது சேவை பெறுநர் இந்த வாக்குமூலத்தை அளித்தார். எனது கனிஷ்ட சட்டத்தரணி மதிய உணவுக்காக வெளியே சென்றிருந்த நேரத்திலேயே இந்த அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. எனவே கௌரவ நீதவானவர்களே, இன்று எனது சேவை பெறுநருக்கு நேர்ந்த விடயம் குறித்து ஒரு சத்திய கடதாசியை சமர்ப்பிக்கின்றேன். நீதவானவர்களே, லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் எனது சேவை பெறுநரிடம் கெஹலியவின் வழக்கில் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார், அதுபோல நீங்களும் உயிரிழக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என அச்சுறுத்தியுள்ளார். எனது சேவை பெறுநரை பணிப்பாளர் நாயகத்திடம் அழைத்து சென்றதை விசாரணை அதிகாரிகள் ஒப்புக்கொண்டுள்ளனர். சட்டத்தரணி ஒருவருடன் வருகை தந்த எனது சேவை பெறுநரை ஏன் தனியாக பணிப்பாளர் நாயகத்திடம் அழைத்து சென்றீர்கள்? இதற்கு முன்னர் அந்த பணிப்பாளர் நாயகம் பதவியை வகித்த பலர் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் ஒரு சந்தேக நபரை இவ்வாறு அறைக்குள் அழைத்து தனியாக பேசுவதை நான் ஒருபோதும் கேள்விப்பட்டதில்லை. அவர் எனது சேவை பெறுநரிடம் உங்களுக்கு என்னை தெரியுமா என்று கேட்டுள்ளார். எனது சேவை பெறுநருக்கு அவரை தெரியும். ஏனெனில் அவர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நீதவானாக கடமையாற்றிய காலத்திலேயே இதே சம்பவம் தொடர்பில் எனது சேவை பெறுநர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். எனினும் 1 மாதம் செல்வதற்குள் அப்போது கோட்டை நீதவானாக இருந்த தற்போதைய பணிப்பாளர் நாயகமே எனது சேவை பெறுநரை பிணையில் விடுவித்தார். அவ்வாறு பிணை வழங்கிய ஒருவரை அவர் தற்போது முன்னிலையில் அழைத்து சென்று பேச முடியுமா? மேற்கோள் நிறைவு. இந்த குற்றச்சாட்டை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் நிராகரித்தனர். உண்மையை தெரிவிக்குமாறு பணிப்பாளர் நாயகம் அறிவுறுத்தியமை அச்சுறுத்தல் அல்ல என அவர்கள் சுட்டிக்காட்டினர். விடயங்களை ஆராய்ந்த பிரதம நீதவான் சந்தேக நபரான கபில சந்திரசேனவை ஏப்ரல் 2ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவு பிறப்பித்தார்.